இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இது பதிவாகணும். என்ன இன்டர்வியூக்குன்னு வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா கொஸ்டின் கேட்டு ப்ரொவோக்ன்ற சேனல். ஓகேங்களா? நான் உடனே மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். ஆனா சத்தியமா சொல்ற மக்களே, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. லாஸ்ட் வீடியோல தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருங்க. இந்த அழுவி போன தண்ணி பழத்தை இப்படியே விட்டுருங்க. ஏன்னா மாக்காப்பா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்காப்ல. குக்கு வித் கோமாளி செட்ல இந்த அழுவி போன தண்ணி பழம் வந்து ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாக்காப்பா சொல்லிட்டு போயிருக்காப்ல. அப்போ அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தேன். விஜய் டிவி மேல எவ்வளவு தப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த அழுவி போன தண்ணி பழத்தை கூட்டி இன்டர்வியூ எடுக்காங்க தெரியுமா, அவங்க மேலே தப்பு இருக்கு. அந்த அந்த அழுவி போன பழத்தை விட்டுருங்க, அது அந்தால அழுவி போட்டு ஈ அடிச்சு அந்தால போட்டு தயவு செய்து கூட்டி இன்டர்வியூ பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். பேசி வீடியோ போட்டு அடுத்த நாள் பார்த்தா ஒரு சேனல் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதுல எனக்கு பெரிய சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா, இந்த தண்ணி பழம் வந்து மாக்காப்பா அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்தோன்னே 2-3 வீடியோ போட்டிருந்தாப்ல. மாக்காப்பா வந்து என்ன பார்த்து பயந்துட்டாப்ல. மாக்காப்பா வந்து ஈசிஆர்ல பெண்கள்கிட்ட தப்பா நடந்தார், என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கத்தி வீடியோ போட்டிருந்தாப்ல. போட்டுட்டு அடுத்த இன்னொரு ரீல் போட்டிருந்தாப்ல. என்னன்னா ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி படுத்து கிடந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல. அப்பவே நினைச்சேன் ரைட்டு இது எங்கேயோ ஊர்ல போகுது, அப்ப பெருசா எங்கேயோ வாங்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு பெருசா வாங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அந்த தண்ணி பழத்துக்கு முத்திட்டு அப்படிங்கிறது நமக்கு பிக் பாஸ்லயே தெரியும். இப்போ முத்தி ஒரு மாதிரி புழு வச்சுட்டு கைஸ், புழு வச்சுட்டு கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம பேச போறோம். இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம ஓப்பனா பாத்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு லைக் கேட்கறேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம், கேட்கணும்ல, மறக்காம லைக்கை தட்டி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைங்க, இங்க தப்பு யார் மேல தெரியுமா, இந்த இன்டர்வியூ எடுக்காங்க தெரியுமா அவங்க மேலதான். இவன் ஒரு ஆளு புண்ணாக்குன்னு சொல்லி உன்னை கூட்டு உன்னா உட்கார வச்சு வாங்க தண்ணி போலாம், உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க முறுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டு உட்கார வச்சு அவனை ஏதாச்சும் உருட்ட விட்டுறாங்க. அவனும் பெரிய வாம்பயர் மாதிரி நான் தான் அப்படி, நான் பெரிய ஆக்டர் பத்துக்கோங்க, நான் பெரிய டாக்டர் பத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை பேசி விட்டு போயிடுறான். ஸோ அப்படிதான் அவன் வளர ஆரம்பிச்சான். ஆக்சுவலா இன்டர்வியூ எடுத்தவங்கனாலதான் அவன் வந்து வளர ஆரம்பிச்சான். ஏன்னா முன்னாடி பார்த்துருப்பேன் இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ போடுவாப்ல, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சேனலுக்கு மேல இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், தமிழ்நாட்டின் நடிப்பு கிறுக்கன் தண்ணி பழம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாப்ல. அப்படியே கடந்து வரும்போது நம்ம விஜய் டிவி என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே பிக் பாஸ்க்கும் ஆள் தேவைப்படுது, டிஆர்பிக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த அழுவி போன தண்ணி பழத்தை உள்ள தூக்கி போட்டாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா தண்ணி பழம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிச்சுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அந்த டைமே ஓப்பனா போட்டு உடைச்சிருந்தோம். பெண்கள்கிட்ட போய் தப்பா பேசுறது, ஒரு மாதிரி பாக்குறது, ஒரு மாதிரி பேசுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாப்ல. ஜாதி ரீதியாகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாப்ல. அப்ப அந்த டைம் நம்ம ஆப்போசிட் பண்ணி பேசி விஜய் டிவி என்ன பண்ணாங்க, எலிமினேட் பண்ற மாதிரி பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா என்ன பண்ணாங்க, எலிமினேட் பண்ணிட்டு திரும்ப கடைசியில உள்ள டிஆர்பிக்காக எடுத்து உள்ள விட்டு திரும்ப டிஆர்பி எடுத்தாங்க. பட் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, சரி ஓகே பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி பழத்தை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க, அது அந்தால காணாம போய் எங்கேயாச்சும் அழுவி அந்தால புழு பத்தி காணாம போயிரும் நான் நினைச்சேன். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப குக்கு வித் கோமாளி ஷோக்கு எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா, என்ன வேணா இருந்துட்டு போட்டு, யாரா வேணா இருந்துட்டு போட்டு, டிஆர்பி வேணும், டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஒன்னு டிஆர்பிக்கு இந்த மாதிரி கன்றாவியான ஆட்களை எடுத்து போடுறது, அப்படி இல்லைன்னா டிஆர்பிக்காக வேனுக்குன்னே அவங்களே ஏதாச்சும் ஒரு எமோஷனலா ஒரு சீனை கிரியேட் பண்ணி அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த தண்ணி பழத்தை கூப்பிட்டது இவங்க தப்பு தான், திரும்ப கூப்பிட்டு திரும்ப வளத்தோட ட்ரை பண்ணது இவங்க தப்பு தான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது தண்ணி பழம் செட்ல வந்து ஒரு ஆள்கிட்ட சட்டையை கொடுத்துருக்காப்புல. அது யார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன்னா நேற்று வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்காப்புல. அங்கதான் ஆக்சுவலா ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. ஓகேவா? நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்களை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கான ஒரு வீடியோ அவங்க இருக்கு, அதாவது இன்டர்வியூ எடுக்கிறாங்களா அவங்க கையில வந்து அவங்களுக்கான ஒரு வீடியோ வச்சிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த செட்ல வந்து ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துச்சுல, அது அறந்தாங்கி நிஷாவா கூட இருக்கலாம். பட் நமக்கு தெரியல, அது கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா எந்த சைடுமே யாருமே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. அந்த இன்டர்வியூலயுமே அதை பத்தி கேட்க போகும்போதுதான் இந்த தண்ணி போல டமார்னு வெடிச்சு, இதே ஆதாரத்தை காட்டுறியா, கிளம்புறா இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது யானைய கரும்பு கடைக்குள்ள விட்ட மாதிரி இது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே மொத்தமா காலி பண்ணிச்சு. இப்போ ஆக்சுவலா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நிறைய கேமராவை சுத்தி வச்சு உட்கார வச்சிருப்பாங்கல்ல, இந்த தண்ணி போல தனக்கான பேக்கையும் சைட்ல வச்சுட்டு கேமராவை பார்த்த மணிக்கு அப்படின்னு உட்கார்ந்துருக்கு. அப்ப இவர் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணிருக்காருன்னா, அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கான வீடியோவுக்கு அமைச்சு இங்க பாத்தீங்களா, இதுதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தெரிஞ்சு போச்சு தண்ணி பழத்துக்கு ரைட்டு நம்மள முடிச்சு விட போறாங்கன்னு. தண்ணி பழம் உடனே என்ன பண்ணுது, பையெல்லாம் தூக்கி ரைட்டு சுத்தி இருக்க கரும்பெல்லாம் முறிச்சிட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு
கேமராவை அடிச்சு உடைக்கிறாப்புல. ஆக்சுவலா அவன் ஒரு மெண்டலுங்க. அவனுக்கு நான் மரியாதை கொடுக்கறதே வேஸ்ட்டு. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த கேமராக்கான ப்ரைஸ் என்ன, நம்ம எங்க வந்திருக்கோம், என்ன டாப்பிக்கை எப்படி பேசி கடந்து போனாலும் தெரியாது. அவனுக்கு ட்ரெண்ட் ஆகணும். அவன் மெண்டல் மாதிரி என்னத்தையா பண்ணினே இருப்பான். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அவன் டாக்டருங்க. அவனுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுது. நல்ல டாக்டரா பார்த்து அட்மிட் பண்ணி காப்பாத்தினா நல்லா இருக்கும், இல்ல காப்பாற்ற முடியாம போயிடும். ஏன்னா இந்த மாதிரி நோயெல்லாம் முத்திச்சு நினைச்சுக்கோங்க, காப்பாற்றவே முடியாது, ரொம்ப சங்கடமா போயிடும். அதனால பார்த்து யாராச்சும் காப்பாத்துங்க. அப்ப அந்த தண்ணி பழம் என்ன பண்ணிருக்கு, நிஷாக்கான வீடியோ காமிச்சோன்னா டமாட்டிமான கேமரா வரலாம் பிச்சு போட்டுட்டு ஒரு லைவ். அது நேத்து நிறைய பேர் எனக்கு அனுப்புறாங்க. பார்த்து சரியான சிரிப்பு. இவரு அடிக்கிறாங்க, ஐயோ கடிக்கிறாங்க அப்படின்னு. இங்கதான் ஒரு டாபிக் இருக்கு. இந்த தண்ணி பழம் மாக்காப்பா மேல வளைச்சு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வளைச்சு வீடியோ போட்டுட்டு ட்ரெயின்ல படுத்திருந்து ஐம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாப்புல. அது சிரிச்ச மணிக்கு ஒரு பாட்டுலாம் போட்டிருந்தாப்புல. அது என்ன பாட்டுன்னு தெரியல. அப்படி பாட்டெல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு அடுத்த நாள் என்ன அடிக்கிறாங்க கடிக்கிறாங்கன்னு லைவ், இன்ஸ்டாகிராம்ல லைவ். அவன் போன பிடிங்க. அந்த ஐடியா யாராச்சும் டீஆக்டிவேட் பண்ணி விடுங்க. எத்தனை ஐடியா கிளப்பி வரான்னு தெரியல. இந்த ஐடியா ஃபாலோ பண்றீங்க தெரியுமா? உங்களை சொல்லணும். 40,000 ஃபாலோவர், 40,000 ஃபாலோவர். எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? அவனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, என்டர்டைன்மெண்ட் பண்ணணுமா? சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. ஃபாலோ பண்ணி வைக்கிறீல, அதான பஞ்சாயத்தா இருக்குது. அப்போ நேற்று லைவா விட்டாச்சு. லைவா விட்டா அவன் கத்துறாங்க. யாருமே அடிக்கல, கேமராவை உடைச்சது கேட்குறாங்க. ஏன்னா கேமரா பிரைஸ் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். குறைஞ்சது 1 லட்ச ரூபா தாண்டி கேமரா கிடையாது. 1.5 லட்சம். எனக்கு தெரிஞ்ச அந்த கேமரா நல்ல குவாலிட்டியான கேமராவா இருக்கும். ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேமரா உடச்சு போடும்போது கேட்கத்தான் செய்வாங்க. அப்போ வளைச்சு பிடிச்சி கேட்டா ஐயோ அடிக்கிறாங்க, ஐயோ என்ன கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடுறாரு. திசை தெரியாம ஓடுறான், எங்கெல்லாமோ ஓடுறான். அங்கிட்டு பாதை இல்லடா அப்படின்ற மாதிரி பாதை இல்லாத இடத்துல எல்லாம் முட்டிக்கிட்டு என்ன வீட்டுக்கு கொடுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லி துடிச்சிட்டு நிற்கான். கடைசியில் ஆக்சுவலாக 100க்குலாம் ஃபோன் அடிச்சான் போல. 100க்குலாம் ஃபோன் அடிச்சு போலீஸ்லாம் வந்ததா கேள்விப்பட்டேன். பட் இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. என்னன்னா தண்ணி பழத்துக்கு மேல ஆப்போசிட்ல ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணதாகவும் தண்ணி பழம் வந்து அரெஸ்ட் ஆக போறதாகவும் ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா கோடி புண்ணியமா போகும். அப்படி உங்களால பண்ண முடியல, அவன் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலப்பா, மனநோயாளி, அது சாரி, அதாவது வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, அவன் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விடுறதா இருந்தீங்கன்னா அவனை பேன் பண்ணுங்க. எல்லா இடமும் பேன் பண்ணுங்க. அவன் வந்து இன்ஸ்டாவே ஓப்பன் பண்ணக்கூடாது, இன்ஸ்டா யூடியூப் எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அவர் டாக்டர் தானே, படிச்சிருக்காருல, அவர் சொல்றாருல, அப்படித்தானே சொல்றாரு. அந்த தொழிலை பார்த்துட்டு அப்படியே போட்டு நடிப்பு அரக்கன், நடிப்பு கிறுக்கன், நான் தான் ஸ்டார், நான் தான் மோர் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரான்டான். ஏன்னா இப்போ லைனா நிறைய பேர் இன்னும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. சின்ன சேனல்ஸ்லாம் சும்மா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவன் கண்டதை பேசிட்டு இருக்காங்க. புகழை பார்த்து என்ன சொல்றான்னா, புகழ்கிட்ட என்ன இருக்கு, வெறும் பரட்ட மண்டை, அவன் வெறும் கோமாளி தான், அங்கதான் இருப்பான். அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டுங்க. எனக்கு ரீசெண்டா புகழை பெருசா பிடிக்காது. ஏன்னா பழைய காமெடியா தான் என்ன போட்ட மாதிரி இருக்கு. இருந்தாலுமே இந்த பாடி ஷேமிங் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்ணக்கூடாது. இப்போ வெறும் பரட்ட மண்டையை வச்சுட்டு கோமாளி மாதிரி இருக்கான், அவனை விட நான் தான் அழகா இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். அது தண்ணி பழம் மேபி எனக்கு தெரிஞ்சு வீட்டில் கண்ணாடி வாங்கி வைக்கலன்னு நினைக்கிறேன். கண்ணாடி வாங்கி வச்சிருந்தாருன்னா அவருக்கே விடை கிடைச்சிருக்கும். கண்ணாடி இல்லாம அவர் அப்படி பேசிட்டு இருக்காப்புல, அதை விட்டுருங்க. பட் நிறைய பண்ணிட்டு இருக்காப்புல. புகழ பாடி ஷேமிங் பண்றது, மாக்காப்பாவை ரொம்ப தப்பா பேசுறது. இப்போ மாக்காப்பா வந்து ஈஸியாரில் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருலாம் சொல்றாருல, அதுக்கான ஆதாரத்தை விட சொல்லுங்க. சும்மா ஒருத்தர் மேல பழி போடக்கூடாது. இப்போ சும்மா பழி போடாம ஆதாரத்தை விட்டுருங்க. டப்புன்னு மாக்காப்பா ஈஸியாரில் அப்படி பண்ணாரா, ஆதாரத்தை விடு. ஏன்னா ஒரு வீடியோவில் அவர் வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நிறைய பேர் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ஆதாரத்தை விட்டு தொலை. அப்படி இல்லையா அந்தால போய் ஒளிஞ்சி தொலை, எங்க உயிரை போட்டு வாங்க. தயவு செய்து யாராச்சும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் போட்டு கொண்டு கூண்டில் அடைங்க. இப்போ தப்பிச்சு போன வனவிலங்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, பிடிச்சி கூண்டில் அடைப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இது. தப்பிச்சு போயிட்டு தயவு செய்து பிடிச்சி அடைங்க. அடைச்சிங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றலாம். இல்லை காப்பாற்ற முடியாது. இல்லை அவன் கையில் இருக்க போனையாச்சும் பிடுங்குங்க. முடியலை, என்னத்தையா பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்காப்புல, ப்ரோவோக் சேனலுக்கு யாரும் போவாதீங்க, யாரும் இன்டர்வியூக்கு போகாதீங்க, ஃப்ராடு. இதே வேலையா போச்சுங்க. இங்கேயா போக வேண்டியது, அடி வாங்க வேண்டியது, அப்புறம் அவங்க ஃப்ராடுன்னு சொல்லி எழுத வேண்டியது. அவங்க கொடுக்குற அந்த 5,000 10,000 காசுக்கு தான் நீ போற. அப்போ போன இடத்துல சாணி அடி கொடுத்தாருன்னா, என்ன அடி கொடுத்தாருன்னா வாங்கிட்டு ஒரு சிரிப்பை போடுவி. அதை போட்டுட்டு இந்த காசை வாங்கிட்டு வந்து தொலை வேண்டியதானே. அங்குள்ள கேமராவை அடிச்சு உடச்சி எல்லாரும் என்ன அடிச்சிட்டாங்க கடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக கான்ட்ரவர்சியை வேனுக்குன்னே கிரியேட் பண்ணுறான். சரி, மொத்தத்தில் சொல்ல போனால் முத்தி போன ஒரு பழம். அது அவ்வளோதான், புழு வச்சுச்சு நாரின்னு இருக்கு. யாராச்சும் அள்ளுங்க, யாராச்சும் அள்ளி கூண்டில் போடுங்க. இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் விஜய் டிவி மேலே பெரிய 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 தப்பு இருக்கு.
பிக் பாஸ்லயே அவன் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான். ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாப்ல, பெண்கள்கிட்ட சரி, ஜாதி ரீதியா பேச ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாப்ல. அப்ப அந்த டைமே மக்கள் ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஆப்போசிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்னப்பா தண்ணி போலாம் தனியா நின்று தட்டுறாரப்பான்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா கடைசி நம்ம பண்ண விஷயம்லாம் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப நீங்க குக்கு வித்து கோமாளிக்கு ஏதோ ஏதோ ஒரு ரவுண்டு கூப்பிட்டுருக்காங்க போல. ஆக்சுவலா அது என்ன ரவுண்டுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் கூட்டது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ மக்களுக்கான கடுப்பு என்ன தெரியுமா, எவ்வளவோ டேலண்டான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மா விட்டுட்டு இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒருத்தருக்கான இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அவர் பேர் வந்து நம்ம லுங்கி பாய்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ இந்த ஐபிஎல்ல வச்சு கூட சம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே, அவர்லாம் ஆக்சுவலா குக்கு வித் கோமாளிக்கு கோமாளியா செலக்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் கூப்பிடுறோம் ஏதோ சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு நாள் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர்லாம் நீங்க போடலாம். அவர்லாம் சத்தியமா சொல்றேங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மேபி என்னப்பா காமெடி பண்ணலன்னு போர் அடிச்ச மாதிரி நமக்கு தோணலாம். அவர் பழக அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி அடாப்ட் ஆயிட்டாருன்னா நான் காமெடி கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். இந்த பழைய காமெடி எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு புதுசா உண்மையாவே டேலண்ட் இருக்க ஆட்களை உள்ளத்துக்கு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை தாண்டி இன்னும் இந்த அழுவி போன பழத்தை வச்சு தான் வியாபாரம் பண்ணுவீங்கன்னா உங்க சேனலுக்கு தான் கேடு. அதில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. முக்கியமா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒன்று, ஒரு ஆளு புண்ணாக்குன்னு இன்னும் கூட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா, உங்க அறிவு புண்ணாக்கு எங்க வச்சிருக்கீங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கேமரா போச்சா 2 லட்சமா 3 லட்சமா போச்சு போங்க. மொத்தத்துல ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணியிருக்காப்ல. அந்த லைவ்ல ஒரு வார்த்தையை விட்டாப்ல, நிஷாக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையை வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இவர் நிஷா கிட்ட தான் ஏதோ பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அறந்தாங்க நிஷா அவர்கள்ட்ட தான் ஏதோ பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க ப்ளீஸ். பிடிச்சி கொஞ்சம் கெட்டி போடுங்க. முடியல, எல்லை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னொன்னும் சுத்துதுன்னு நினைக்கிறேன். அது பேர் ஏதோ ஜூலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். பேசுவோம் கைஸ், அடுத்தது கண்டிப்பா பேசுவோம். பேச வேண்டிய நேரம் தான் இப்போ. கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு இந்த தண்ணி பழத்தை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த